இப்போது இருக்கிற அரசாங்கம் பாவம் பாருங்கள், ஏதோ கஜானா பணம் இல்லாட்டா கூட அவங்க ஏதோ செய்யணும்னு ஒரு மக்களுக்கு, அதாவது ஆட்சிக்கு யார் வந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி நம்ம கவலை இல்லை. மக்களுக்கு நல்லது செய்யணும், அதுதான் எல்லோரும் எதிர்பார்க்குறோம். இப்போ அவங்க ஏதோ உரிமை தொகை கொடுக்குறேங்கிறாங்க, நலத்திட்ட உதவி செய்கிறேங்கிறாங்க, செஞ்சுட்டு போட்டுமே. இதை போய் உங்களோட நாங்கள் நலங்காக்கும் நாங்கள் அப்படின்னு வந்துட்டு போட்டுங்க. இன்னும் புதுசாக வராரு. ஆரம்பத்திலே ஓட்டு கேட்கும்போதே அப்படி தானே வந்தார். இவர் தான் வராரு, இவர் தான் வெளில போகிறாரு, மக்கள் சொல்கிறாங்க அதான் முடிவுன்னு நீங்கள் பாட்டெலாம் கேட்டிருப்பீங்க. அப்படி தானே ஜெயிச்சார். அப்போல்லாம் நீங்கள் தடை கேட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போகலை. இப்போ கிளைமேக்ஸில் போயிட்டு பாவம் உங்களுக்கு 10 லட்ச ரூபா, பாவம் எங்களை மாதிரி ஏழை பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கலாம்ல இந்த 10 லட்ச ரூபாயை. போய் கோர்ட்டில் போய் கொடுத்துருக்கீங்களங்க, தண்டமாக கொடுத்துருக்கீங்களங்க. அது நீதிபதி யாருங்கிறீங்க? நீதி அரசர் யாருங்க? பாருங்கள், நீதி அரசர் யாருன்னு யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் ஜாதி பற்றிலாம் பேசக்கூடாதுங்க. அவர் தாங்க தண்டனை கொடுத்துருக்குறாரு, உயர்ந்த ஜாதிக்காரரு தண்டனை கொடுத்தவர். தண்டனை பெற்றவர் யாருங்க? அவர் தாங்க கீழே. அப்படின்னு நினச்சிக்கணும். கொடுப்பவன் மேல் ஜாதி, வாங்குபவன் கீழ் ஜாதி, இல்லையா? 10 லட்ச ரூபா அனாமத்தாக போச்சு. அவர் கேட்குறாருங்க, 10 லட்சம் போடவா 20 லட்சம் போடவா? பாருங்கள் எந்த அளவுக்கு படித்து உயர்வான இடத்துல உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களெல்லாம் பாராட்டணும். யாரையும் தாழ்வு மனப்பான்மையோடு பார்க்காதீங்க, தாழ்வாகவும் இருக்காதீங்க. உயர்வாக வாங்க, உயர்ந்துடலாம், எல்லோரும் உயர்ந்துடலாம்.